அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ பேதுரு சொன்னது போல, இதோ கடவுளுடைய வல்லமை மிக்க கரங்களுக்கு கீழே உங்களை தாழ்ந்து அவரிடம் அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்கள் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த அற்புத வாக்கிற்கிணங்க ஆண்டவரே, நாங்கள் எங்களையே தாழ்த்தி இந்த நாளிலே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ இந்த நாளிலே நிறைவாக தர வேண்டும் என்பதற்காக இதோ உம்முடைய வலிமை மிகு கரத்தின் கீழே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கவலைகளோடு வந்திருக்கலாம், உம்முடைய பிள்ளைகள் உள்மன காயங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்விலே எங்களுக்கு நிம்மதி இல்லை என்று வந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வரன் பார்த்து கொண்டே இருக்கிறோம், திருமண காரியங்கள் அனைத்தும் கைகூடாமலே தட்டிக்கொண்டே செல்கிறது என்று வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த திருக்கல்யாண தாயினுடைய பொற்பாதம் வருகின்ற பொழுது எங்களுக்கு திருமண வரம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இதோ திருமணமாகி பல ஆண்டுகளாகிறது, எங்களுக்கு என்று குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திற்கு என்று ஒரு வாரிசு இல்லை என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் மனதிலே மிகப்பெரிய பாரத்தோடும் உடைய பிள்ளைகள் இதோ இந்த நாளிலே அன்னையினுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கலாம். ஆண்டவரே, இதோ நாங்கள் செய்கின்ற தொழிலிலே எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, பல முறைகள் வெளிநாடு செல்ல வேண்டும், இதோ நாங்கள் அதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நல்லதொரு வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை, பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை எங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் மன உளைச்சலோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய குடும்பத்திலே நல்ல உறவுகள் இல்லை, சண்டை சச்சரவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எதிர்பாராத சந்தித்த இழப்புகள், எதிர்பாராத விதத்திலே சந்தித்த நோய் நொடிகள், இவையெல்லாம் எங்களுடைய குடும்பத்தை இன்னும் கண்ணீருக்குள்ளும் கவலைக்குள்ளும் ஆட்பட்டு கொண்டிருக்கவே செய்கின்றன என்று உடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகள் தங்களுடைய இதயத்தில் எந்த வேண்டுதலோடு வந்தாலும் இந்த நேரத்திலே வலிமை மிகு உம்முடைய கரத்தின் கீழே இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வர இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலே இந்த நேரலை வழியாக இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஊர் மக்கள் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் என்று எங்கே வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தெய்வமே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த குணமளிக்கின்ற நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டு ஜெபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதோ நற்கருணை நாதர் வழியாக இந்த குணமளிக்கின்ற நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.